எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டில் நான் புதுசாக மாடி தோட்டம் ஆரம்பிச்சிருக்கேன். அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். எல்லோரும் சொன்னாங்க ஆரம்பிக்கிறப்ப இதெல்லாம் எங்கே வரப்போகுது, இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்க வேஸ்ட்டாக, இதெல்லாம் மாடியிலலாம் வராது அப்படின்னு சொன்னாங்க. நான் இல்லை வரும் பாரு, நான் எல்லாம் செடியெல்லாம் வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி எல்லா செடியும் வச்சுருக்கேன். அது மாதிரி பாருங்கள், நான் காட்டுற மாதிரி உங்களுக்கு என்னென்ன செடி வச்சோங்க உங்களுக்கு எல்லாத்தையும் நான் காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இதுதான் சங்குப்பூ, வெள்ளை சங்குப்பூ. இது வந்து ப்ளூ கலர், 2 கலர் வச்சுருக்கேன் அதில். அப்புறம் கீரை கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போதான் முளைச்சி வந்திருக்கு. போட்டு ஒரு வாரம் தான் ஆகுது. இப்போதான் முளைச்சி வந்திருக்கு. மற்ற இதுலேயும் கொஞ்சம் கீரை போட்டுருக்கேன், சின்ன இதுலேயும். அப்புறம் எல்லாம் இதுலேயும் வெண்டைக்காய் விதை போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் கத்திரிக்காய் விதை போட்டிருக்கேன். இது வந்து சம்மங்கி பூ செடி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து டேபிள் ரோஸ், சின்ன சின்ன எல்லாம் பூத்துச்சு. இப்போ 1-2 பூத்துட்ருக்கு. எல்லாம் கட் பண்ணி வைக்கணும். இது வந்து கொய்யாக்கன்று நான் வச்சுருக்கேன். இது என்ன காய்க்கல, அது பப்பாளி. அது காய்க்குது. அந்த அணில் வந்து கடிச்சு விட்டு போட்டுருது. சின்ன காயிலே எல்லாம் கடிச்சு போட்டுருது. அதெல்லாம் நல்லா வரல. இது ராக்கன் ப்ரூட்டு. இதே மாதிரி தான் ஒரு காய் விட்டுச்சு. அது வந்து அணில் வந்து கடிச்சிருது. இது வந்து சுண்டைக்காய் செடி. இப்போ தான் பூ வச்சுருக்கு நிறையா. இனிமேல் தான் காய்க்கும். காய்ச்சதுன்னா சுண்டைக்காய் நல்லா நிறையா காய்க்கும். இதுலேயும் வந்து விதை போட்டிருக்கேன், வெண்டைக்காய் விதை போட்டு வச்சுருக்கேன். அது வந்து முருங்கைக்கீரை. இன்னும் காய்க்கல, வச்சு 2-3 வருஷம் ஆகுது. காய் காய்க்கல, இலை மட்டும் விட்டுட்டு இருக்குது. காய் காய்க்கல. இது வந்து கிருஷ்ணகமலம். இந்த பொடி வந்து கிருஷ்ணகமலம். இது நல்லா பூ போட்டுருக்கு. இப்போ வந்து மொட்டை அங்கெல்லாம் வச்சுருக்கு. அந்த இங்கே கொய்யாக்கன்று. இது வந்து காய்க்கும், குண்டு குண்டாக காய்க்கும். பழம் நல்லா இனிப்பாக நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், காய் காய்ச்சிருக்கு நிறைய. இது வந்து மஞ்சள் கலரு மல்லிகை. இன்னும் கட் பண்ணி விட்டுருக்கேன். இன்னும் பூக்களை வச்சுருக்கோம். இப்போ தான் வச்சு 6 மாதம் ஆகுது. இன்னும் பூ வரல. இப்போ தான் கட் பண்ணி விட்டு துடுத்து வந்துருக்குங்க. இது வந்து ரோஸு, பட் ரோஸு. இது நல்லா நிறையா பூக்கும். இப்போ பூக்களை இப்போ கட் பண்ணி விட்டுருக்கேன், துடுத்து வந்துருக்கு. இங்கே ஒரு ரோஸ் பாருங்க, முட்டை வச்சுருக்கேன். 2 ஆரஞ்சு கலர் ரோஸ். இது வந்து சாத்துக்குடி. சும்மா கொண்டு இது வருதோ வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு சரி இதுக்கு வைப்பமேனு வச்சேன். பார்த்தீங்கன்னா நல்லா துளுத்து வருது. நல்லா வந்திருக்கு. இது கற்பூரவள்ளி. இது நிறைய வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு இது ஒடிச்சு வச்சாலே போதும், அவ்வளோ வந்திருக்கு. நிறையா இருக்குது பாருங்கள். இது வந்து பீட்ரூட். ஒன்று வந்திருக்கு. சும்மா 2 விதை தான் வந்துச்சு. அதில் வந்து ஒரு பீட்ரூட் இருக்கு, சின்னதாக இருக்குது. இது செம்பருத்தி. பெருசாக ஆரஞ்சு கலரில் பூக்கும். பெரிய பூவாக பூக்கும். நல்லா பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போ தான் மொட்டு வச்சுருக்கு. இந்த பக்கம் பிரண்டை. இதெல்லாம் கட் பண்ணிட்டோம். நிறைய கொடியாக வந்துருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கட் பண்ணிகிட்ருக்கோம். அது இப்போ தான் வருது. ஓகேயா? இது வந்து பொட்டாசி. சும்மா ஒரு இதுதான் வச்சோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நிறையா வந்துச்சு. கட் பண்ணிகிட்டே இருக்கேன். துடுத்து நல்லா வந்துட்டு. இது ஒரு செம்பருத்தி, மஞ்சள் கலரு, டார்க் மஞ்சளில்
உள்ள சிகப்பாக இருக்கும், பார்க்கவே இதுவும் அழகாக இருக்கும். இந்த இப்போ மொட்டு வச்சுருக்கு. இது ஒரு மஞ்சள் கலர் செம்பருத்தி. இது அருகம்புல்லி இருக்கட்டும், பிள்ளையாருக்கெல்லாம் கட்டி போடலாம் அப்படின்ட்டு இதுவும் வச்சுருக்கோம் மாடியிலேயே. இது ஒரு ரோஸ் கலரு, ஒயிட் ரோஸ். இது இப்போ தான் துளுத்து வருதுன்னு பூ பூக்கலாம். இது மிளகாயும் தக்காளியும் காய்ச்சிடுச்சு, இனிமேல் காய்க்கும். மழை பெஞ்சதுனால செடியெல்லாம் அப்படி இருக்குது. இது வந்து நித்தியாகல். இது சந்தனமல்லி. வீட்டு சின்னது நிறையா. இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்காத வாசி, நிழலாக இருக்க வாசி கொஞ்சம் பூக்காமல் இருக்கு. இது ஒரு ராக்கன் புல்ட்டுக்குள்ள வச்சுருக்கேன், கட் பண்ணி வந்து. மஞ்சள் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். சரி வேணாம் மஞ்சள் பிடிங்கிட்டு, சரி வேறு ஏதாச்சும் போடுவோம் அப்படின்ட்டு கட் பண்ணிவிட்டேன். இருந்தாலும் மஞ்சள் மறுபடியும் துளுத்து வருது பாருங்க. இதில் ஒரு ரோஸ் வேறு வச்சுருக்கேன், அதோட இருக்கு. இது முட்டை வச்சுக்குவேன் துளுத்து. இது செம்பருத்தி. இது ஒரு ஆரஞ்சு கலர் செம்பருத்தி. இது அது வெள்ளை செம்பருத்தி, ரெண்டு வச்சு இதெல்லாம் பூ வச்சுக்குவார். நிறையா முட்டை வச்சு நிறையா நிறையா வச்சுக்குவார். சாமிக்கெல்லாம் இதுலேருந்து தான் பறித்து நான் வச்சுக்குவேன். அதுக்குன்னே விட்ட சாமிக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பூவே பறித்து வச்சுக்கலாம் டெய்லி அப்படின்னு தான் வச்சுக்குவேன். இது கத்திரிக்கண்ணு. 2 காய் தான் காய்ச்சிதுங்க, அதுக்கப்புறம் காய்க்கல வேற இருக்குது. இங்கே கத்திரிக்காய் மட்டும் ரொம்ப வரமாட்டேங்குது. பாக்கி செடியில் பூச்செடி இதெல்லாம் வச்சா கூட நல்லா நிறையா கத்திரிக்காய். இது முள்ளங்கி, சிவப்பு முள்ளங்கி வேலை வச்சுருக்கேன். முள்ளங்கி வச்சுருக்கேன். இது வந்து தாமரை. நானாக விதையாக வாங்கி நம்மளாக இது பண்ணி போட்டதில் அது முளைச்சிருந்துருக்கு. இன்னும் பூ பூக்கல, இலை மட்டும் நிறைய விட்டு விட்டு வந்துட்டு இருந்துச்சு. பூ பூக்கல, மீனை விட்டு வச்சுருக்கேன். மீனெல்லாம் உள்ள வீட்டுக்குள்ள. இங்கே அன்னாச்சி பழம் போட்டு வச்சுருக்கேன். போட்டு 2 வருஷம் கழிச்சுக்கலாம், காய்ச்சிச்சு அன்னாச்சி பழம். இது அப்படியே கட் பண்ணி வச்சோம்னா அப்படியே வரும். இதுக்கு உரமே எதுவுமே போடலை, தண்ணி மட்டும்தான் போட்டோம். போடும்போது தான் உரம் போட்டோம், அதுக்கப்புறம் உரமே போடலை, தண்ணி மட்டும்தான் ஊற்றிட்டு இருந்தோம். சில பேர் சொன்னாங்க மாடியில் வச்சு அன்னாச்சி பழம்லாம் வைக்கிறீங்க வருமா அப்படின்ட்டு. இல்லை வரும் பாரு அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி வந்துடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அன்னாச்சி பழம் வந்து. இங்கே மேலே திராட்சை போட்டிருக்கேன் பாருங்க. இது 2-3 கொத்து காய்க்கும் திராட்சை. அடுத்த மாதம் தான் இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டால் தான் காய்க்கும். மேலே கொஞ்சம் திராட்சையும் போட்டு வச்சுருக்கோம். இங்கே பப்பாளி அது இந்த சேனல் பாருங்கள். நீங்கள் உங்களோட கருத்தெல்லாம் சொல்லுங்கள், எப்படி இருக்குது தோட்டம். சின்னதாக போட்டிருக்கேன், வீட்டிலே கீழே நிறையா போட்டிருக்கேன். இதை பாருங்கள். அடுத்தது நான் கீழே எல்லாம் உள்ளதை நான் என்னென்ன செடி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். வீட்டில் சுற்றிலும் நான் செடி தான் வச்சுருக்கேன். எனக்கு இந்த செடி வைக்கணும் ரொம்ப விருப்பமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் செடியை வாங்கிட்டு வீட்டில் வச்சுருவேன். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.